வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ சோதரிக்கப்படத்தக்கவர் உமது பிரமாணங்களை எனக்கு போதும். நான் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகள் விவரிக்கின்றன. திரளான செல்வத்தில் கரைக்குவது போல உம்முடைய சாட்சியின் வழிகளில் கரைக்கு வருகிறேன். நானும் நிறைய பேர் வந்து சர்ச்சைக்கு நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணி நிறையா சர்ச்சுக்கு புது நாட்டு வாங்கி புது சர்ச்சு கட்டி நாங்கள் சந்தோஷமாக சர்ச்சில் இருந்தோம். நிறைய மக்கள் இருந்தோம். சர்ச்சில் நிறைய மக்கள் இருந்தால் நாங்கள்லாம் சந்தோஷமாக சொல்லி சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் எல்லோரும் காத்துக்கிட்டே மாதம் முழுவதும் எல்லாம் காத்துக்கிட்டே அப்புறம் நன்றி சொல்லி நாம் சிறு கூட்டமாக இருந்தோம். இன்னைக்கு கத்த நல்ல பிள்ளைகளை கத்த நாமத்தை பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கத்த பிள்ளைகளை பெருக செய்கிற தேவன், பலன் அளிக்கிற தேவன். ஆமே. விதைக்கிற விதைக்கு ஏற்ற பலன் அளிக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமாக தேர்வுக்காக பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. இந்த பிள்ளைகள் 10th படிக்கிற பிள்ளைங்க, இன்னும் அடுத்த வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதற்காக நான் விசேஷமாய் கண்கள் கூட நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைகள் தேர்வுக்கு ஆயத்தமாகிற காலங்களில் சுக பலன் ஆரோக்கியத்தை கத்த கட்டளையிட நான் ஜெபிக்கிறோம். கவனமாய் படிக்க ஆண்டவரே, மேல் படிப்புக்கு தகுதி பெறத்தக்கதாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாவமுக்கு சோதனை எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து ஆண்டவரே ஃபோக்கஸ்டா படிக்க பிள்ளைகளுக்கு அந்த பலன் தாங்க. ஆண்டவரே, சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் தாங்கட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல காரியத்தை நம்ம பயன்படுத்துவோம்.